வணக்கம். வாங்க கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை உள்ள சத்து குறையாமல் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதை எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அப்படியே ஒடிச்சு நல்லா இந்த கருவேப்பிலை பின்பக்கத்தில் தான் கொசுவெல்லாம் முட்டையிட்ருக்கோம். அது இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அலசி எடுத்துங்க. நல்லா நிறைய தண்ணி வச்சு அலசி எடுத்து நல்லா உதறிவிட்டு கொஞ்சம் நேரம் அது மேலே வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நல்லா ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டு அது மேலே வச்சுருங்க. நல்லா ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா நல்லா தண்ணிலாம் காஞ்சிடும். இல்லை நீங்கள் இப்பயே உருவி கூட காய வைக்கலாம். நான் ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு 2 நாள் விட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த இலை தானாகவே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 நாள் நான் நிழல்லே காய வைப்பேன். நல்லா அழகாக அதேமாரி காஞ்சி வந்துடும். நல்லா பச்சை கலராகவே இருக்கும் உங்களுக்கு இலை. இதுக்கப்புறம் நம்ம பொடி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஃப்ளக்ஸீடு, மிளகு, ஜீரகம், மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம். அவ்வளோதான். இப்போ ஒன்று என்ன அளவுன்னு சொல்கிறேன். மிளகு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு ஜீரகம் எடுத்துங்க. 1.5 ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன்னா 1 ஸ்பூன். நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கப்பால் 3/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது ஃப்ளக்ஸீடு. இதில் வந்து ஒமேகா 3 நிறைய இருக்குது. நார் சத்து ஃபைபர் வந்து அவ்வளோ இருக்குது, நல்லது. நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற வைக்கிறப்ப கூட ஒரு பிடி இந்த ஃப்ளக்ஸீடு கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு மிளகாய், ஒரு 7-8 பூண்டு பல், கொஞ்சம் பெருங்காயம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை அதிகப்படுத்திக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக தான் செய்வேன், அதனால் காரம் அதிகமாக எடுத்திருக்கேன். வெறும் சட்டியில் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கருவேப்பிலையை போட்டு லைட்டாக அதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அந்த பொடி பண்ணுறப்ப நல்லா அரைபடணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம லேசாக சூடுபடுத்தி எடுத்துக்கிறோம். அதை ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதுதான் லேசாக அப்படியே சூடுபடுத்தி அதை எடுத்துக்கலாம். நம்ம நிறையா 1 கப்பு இருக்கிறதுனால ஒரு 2-3 வாட்டி பிரித்து அதை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேசாக சூடுபடுத்தி இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுங்க. நல்லா செவக்க வறுக்கணும், கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் எல்லாமே வெறும் வாணலியில் தான் நம்ம வறுக்க போகிறோம். இது ரெண்டையும் சேர்த்தே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ளக்ஸீடு. இது எப்படின்னா எள்ளு மாதிரியே இருக்கும், உங்களுக்கு நல்லா பொரியும். உங்களுக்கு இது வறுக்கிறப்போ அழகாக பொரியும். இதில் கடலை மிட்டாய் செய்யலாம், துவையல் செய்யலாம். இட்லி தோசைக்கு ஊற வைக்கிறப்போ ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்துக்கு பதிலாக இதை ஊற வச்சுக்கலாம், அவ்வளோ நல்லது. இப்போ உப்பு வந்து இதோட வறுத்து எடுத்துடுறோம். உப்பை ஏன் வறுக்கிறோம்னா உப்பில் வந்து தண்ணி இருக்கும் கொஞ்சோண்டு, அந்த கல் உப்பில் எல்லாம் பொடி வீணாக போயிடும். அதனால் உப்பையும் வறுத்து எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணேன், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அதையும் வெறும் சட்டியிலே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ தான் மிளகாயும் பூண்டையும் வறுக்க போகிறோம். நல்லா அழகாக இது ரெண்டையும் வறுத்து எடுத்துங்க. நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இல்லை பூண்டை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாயை கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் வசதி எப்படி வேணாலும் வறுத்துக்கலாம். அது இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிறப்போ பெருங்காயத்தூளை போட்டு ஒரு பிரட்டி இறக்கிடுங்க. கட்டி பெருங்காயம்னா வறுத்துங்க, பொடியாக இருந்தால் அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆற வைக்கிறோம். ஆறினோன்னா பூண்டு புல்லையும் அந்த மிளகாயும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஃப்ளக்ஸீடு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துங்க. ரொம்ப நைஸாகவும் அரைப்படக்கூடாது, பொடி வந்து டேஸ்ட்டு இருக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கருவேப்பிலையை சேர்க்குறோம். சேர்த்து அரைச்சி எடுத்தால் அப்படியே ஆரோக்கியமான சுவையான சூப்பரான கருவேப்பிலை பொடி தயார். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்ம வந்து இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம், வெரைட்டி ரைஸும் கிளறி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், நெய் போட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். ரெண்டுமே ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வெறும் சாதத்தில் சூடாக இதை போட்டு பிசைஞ்சு டெய்லி ஒரு புடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து, நார் சத்து எல்லாமே கிடச்சிரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் கருத்தை கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.